கள்ளக்குறிச்சியில் கள்ள துப்பாக்கியால் சுட்டதில் இளைஞர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாட்டுக்கோழியை சுட்டுப்பிடிக்க முயன்ற போது தவறுதலாக இளைஞரின் தலையில் குண்டு பாய்ந்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பின்னணி என்ன? கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலை அருகே உள்ள மேல்மத்தூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் அண்ணாமலை. இவரது வீட்டிற்கு சொந்த மருமகன் வந்துள்ளார். வீட்டிற்கு வந்த மருமகனுக்கு நாட்டுக்கோழி அடித்து விருந்து வைக்க ஏற்பாடு செய்துள்ளார். இதற்காக தனது வீட்டில் வளர்க்கும் கோழியை பிடிக்க முயற்சி செய்துள்ளார். ஆனால் கோழி அவரின் கையில் சிக்காமல் போக்கு காட்டியுள்ளது. இதனால் தனது வீட்டில் உரிய லைசன்ஸ் இன்றி பதுக்கி வைத்திருந்த நாட்டு துப்பாக்கியை எடுத்து கோழியை சுட்டு பிடிக்க முயற்சித்துள்ளார். தொடர்ந்து அங்குமிங்குமாக பறந்து சென்ற கோழியை குறிவைத்து சுட்டுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக குறி தவறி பக்கத்து வீட்டில் வசிக்கும் பிச்சன் என்பவரின் மகன் பிரகாஷ் தலையில் பாய்ந்துள்ளது. தலையில் குண்டடிப்பட்ட பிரகாஷ் இரத்த வெள்ளத்தில் சுருண்டு விழுந்து அதே இடத்தில் பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்து விரைந்து வந்த கரியாலூர் போலீசார் உடலை கைப்பற்றி உடற்கூறாய்வுக்காக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தி அண்ணாமலையை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே முன்விரோதம் காரணமாக பிரகாஷ் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இருந்தபோதும் கோழி பிடிக்க முயன்ற போதுதான் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதா அல்லது திட்டமிட்டு கொலை நிகழ்ந்ததா என்ற கோணங்களில் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். வீட்டிற்கு வந்த மருமகனுக்கு விருந்து வைக்க நாட்டுக்கோழியை சுட்டு பிடிக்க முயன்ற போதும் பக்கத்து வீட்டு இளைஞரின் தலையில் குண்டு பாய்ந்து உயிரை காவு வாங்கிய சம்பவம் கள்ளக்குறிச்சியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.